Okay, teachers, welcome to JSN English Learning. We are with PGTRB English Unit 1, Edmund Spencer's Prothalamion and Epithalamion. That is the portion that we need to take up. Particularly, today we will see the introduction to Edmund Spencer. ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரைட்டர் தான் எட்மண்ட் ஸ்பென்சர். இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஃபார்முலா அவரை பத்தி ஒரு சில முக்கியமான குறிப்புகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம கடந்து போவோம். ஓகே, ஸோ எட்மண்ட் ஸ்பென்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா எட்மண்ட் ஸ்பென்சர்னு நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் என்ன அப்படின்னா போயட். ஓகே, தட் இஸ் பாப்புலர் டைட்டில். இதுதான் பிஜிடிஆர்பியில் 2016 இதுதான் கொஷினா இருந்தது. Okay, who is called poet's poet? And net examலையும் கேட்டிருந்த கொஷின் இது என்ன அப்படிங்கன்னா, who gave this title to Edmund Spencer? எட்மண்ட் ஸ்பென்சருக்கு இந்த டைட்டில கொடுத்தது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து சார்ல்ஸ் லாம். இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். என்ன ஹோம்ஒர்க் சார், நமக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. பட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சார்ல்ஸ் லாம் எட்மண்ட் ஸ்பென்சரை போயட்னு சொன்னாரு. எங்க சொன்னாரு, எந்த எஸ்ஏல சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க கண்டுபிடிச்சு வச்சீங்கன்னா you will be benefiting out of it. Okay, so this is your homework. I will put it as a question mark. Yeah. So in which work did Charles Lamb called Edmund Spencer poet's poet? ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு எஸ்ஏல சொல்லியிருக்காரு. எந்த எஸ்ஏன்னு கண்டுபிடிச்சு வச்சீங்கன்னா you have an edge over others. Okay, அடுத்த கொஸ்டின் என்ன, அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு he is famous for his work called the Fairy Queen. Fairy Queen அப்படிங்கிற ஒர்க் தான் அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க். ஓகே, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நம்ம we have spent much of our time with this particular work, the Fairy Queen. The Fairy Queenங்கிறது அவருடைய ஒர்க். And then in the Fairy Queen is dedicated to Queen Elizabeth I. இதுவும் நமக்கு தெரியும். ஓகே, this work is dedicated to Queen Elizabeth I அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்ம கிட்ட இருக்கு. இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த Fairy Queenல தான் first time he has invented a stanza form called Spenserian stanza. என்ன ஸ்டான்சா ஃபார்ம் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு? He has invented a stanza form called Spenserian stanza. Okay, and the Spenserian stanza was invented in the Fairy, in the Fairy Queen. Okay, அதனால இந்த பகுதியை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். He is an innovator. He is an innovator and he has invented Spenserian stanza. And then ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he spent most of his life in Ireland. Though he was born in England, he lived and he spent most of his life in Ireland. And இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, regarding his personal life, he was married twice and had at least 2 children அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. And he died in London in 1599 at the age of 46-47. ஏன் அப்படின்னா இதெல்லாம் அன்சர்டன் டேட்ஸ். அப்போ நீங்க எட்மண்ட் ஸ்பென்சர் பத்தி ப்ரிப்பேர் பண்ணும்போது அவருடைய டேட் ஆஃப் பர்த் அதை பத்தி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது 52 53 அப்படின்னு ஒரு டிஸ்பியூட் வந்துடும். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எண்ட் அவருடைய ஏஜ் 46 47 அப்படிங்கிறது அன்சர்டனா இருக்கு. அதனால அதை பத்தியும் கொஸ்டின்ஸ் இருக்காது. Teachers, kindly mute your mics, please. Yeah. Now, coming to his early life, where was Edmund Spencer born? Adina, he was born in East Smithfield, London. East Smithfield, London. அப்படிங்கிற பிளேஸ்ல பிறந்திருக்காரு. And the exact date of birth is unknown. அவருடைய எக்ஸாக்ட் டேட் தெரியாது. அதே மாதிரி அவருடைய பேரண்ட் யாரு அப்படிங்கிறதும் தெரியாது. பட் இட் வாஸ் பிலீவ் that he is the son of John Spencer, journeyman cloth maker அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. ஜான் ஸ்பென்சர் தான் அவங்களுடைய அப்பா. அடுத்த என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, he was educated in London
in a school called Merchant Taylor School. Okay, he was educated in Merchant Taylor School அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனும் நெட் எக்ஸாம்ல கொஸ்டினா வந்திருக்கு. Which of the following poets was or were educated in Merchant Taylor's School அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் he attended Pembroke College, Cambridge. அவர் காலேஜ் எங்க படிச்சாரு அப்படின்னா Pembroke College, Cambridge University. And there அவருடைய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஃபேமஸான ஆளு. the person is Gabriel Harvey. இவர் வேணும்னா நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பத்தி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் இதை பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணீங்கன்னா you will be well equipped. Okay, now in the year 1578, Edmund Spenser became the secretary to John Young, Bishop of Rochester. And then in 1579, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்மண்ட் ஸ்பென்சர் published Shepherd's Calendar. இந்த ஒர்க் the chronology based questions-க்கு இந்த பப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒர்க்கா இருக்கும். ஏன் அதனால chronology based question-க்கு இந்த இயர்ஸை கொஞ்சம் பப்ளிகேஷன் எந்த ஒர்க் ஃபர்ஸ்ட் வந்தது எந்த ஒர்க் செகண்ட் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஒரு தனியா ஒரு சின்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அதை எழுதி வச்சுக்கோங்க. Now he served as Lord Deputy Assistant to Arthur Grey, 14th Baron. Okay, the 14th Baron. அவருக்கு இவர் அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. He was sent to Ireland. Ireland போயிருக்காரு. And he served under Lord Grey along with two other people. யாரு? Walter Raleigh and Edmund Spenser were very thick friends. Make a note of it. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வால்டர் ராலேக்கு ஒரு டெடிகேஷன் லெட்டர் இருக்கு made by Edmund Spenser. Where did he make this dedication letter? In which work? Faerie Queene. Very good. Walter Raleigh. You know who is Walter Raleigh? Who is Walter Raleigh? ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? வால்டர் ராலே பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது? Yes, madam. Continue. Jaga Suresh, ma'am. He is close to Queen Elizabeth. Yeah, he is close to Queen Elizabeth. Because he was a seafarer, sir. Yeah, he was a seafarer. இந்த இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப நான் எதிர்பார்த்த ஒரு ஆன்சர். அவரு குயின் எலிசபெத்துக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன் அப்படின்னா குயின் எலிசபெத் வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் எக்ஸ்ப்ளோரேஷன், மேரிடைம் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி எப்பொழுதுமே இந்த சீஃபாரர்ஸ் எப்பொழுதுமே இருந்தாங்க. சீஃபாரர்ஸ் அப்படின்னா கடல் கடந்து போகக்கூடிய மனிதர்கள், போய் ஃபாரின் கண்ட்ரிஸை பத்தி இன்ஃபர்மேஷன், அட்வென்ச்சரை பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை குயின் எலிசபெத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அப்போ we popularly call a few people as sea dogs, seafarers or sea dogs. அப்படி எந்த நேரமே அவங்க தண்ணிக்குள்ளே இருப்பாங்க. ஆனா குயின் எலிசபெத்தோடைய ரூலுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணாங்க. அதுல முக்கியமானவர் வந்து வால்டர் ராலே. அண்ட் வால்டர் ராலேவுக்கும் எட்மண்ட் ஸ்பென்சருக்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா இட் வாஸ் த்ரூ வால்டர் ராலே தட் Sir Edmund Spenser was able to take Faerie Queene to Queen Elizabeth. Okay, அவர் இல்லாம இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த Faerie Queene அப்படிங்கிற அந்த எப்பிக்கே இல்லாம போயிருந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குயின் எலிசபெத் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணாம போயிருந்திருப்பாங்க. அது அவங்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் அங்கேயே முடங்கி இருக்கும். அதனால அது வந்து பெரிய அளவுக்கு பாப்புலரா இருந்திருக்காது. அதனால அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுது. அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ Edmund Spenser was sent to Ireland, and he also participated at the siege of Smerwick Massacre. Smerwick Massacre அப்படிங்கிற ஒரு சீஜ் ஒன்று இருந்தது. சீஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு முற்றுகை. அந்த முற்றுகையை தொடர்ந்து அங்க பல மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலையில வால்டர் ராலேவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அப்போது அவரோடு உடன் இருந்தவர்
எட்மண்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். Following that massacre, Lord Grey was recalled to England. அவர் வந்து இங்கிலாந்துக்கு திருப்பியும் அழைக்கப்பட்டார். பட் எட்மண்ட் ஸ்பென்சர் stayed in Ireland. அவருக்கு பிடிக்காத ஒரு இடம் தான் அயர்லாந்து. இருந்தாலும் அவர் அங்க இருந்தாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he had lands in Munster plantation. அவர் பாத்தீங்கன்னா அங்க அயர்லாந்துல நிறைய இடங்கள் வாங்கி போட்டிருந்தாரு. And then you find he also was in love with Irish girl. Irelandல he was in love. யார் அந்த Irish girl with whom he was in love? Elizabeth and Boyle. Yeah, Elizabeth Boyle. So Elizabeth Boyle அப்படிங்கிறவங்க ஒரு ஐரிஷ் லார்டுடைய டாட்டர், ஒரு ரிச் கேர்ள். And this man was courting her for a year. And that courting culminated in marriage. அவங்கள லவ் பண்ணாரு 1 year டைம். அந்த 1 year கழிச்சு அவங்கள திருமணம் முடிச்சார். அதற்காக தான் அவர் எழுதினது என்ன போயம்? எபித்தலாமியன் அப்படிங்கிற ஒரு போயத்தை அவர் எழுதினார். இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு ஃபர்ஸ்ட் வந்து கில்கால்மேன் அப்படிங்கிற இடத்துல ஒரு எஸ்டேட் வாங்கி அங்கே இருந்தார். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா he also bought another estate at a place called Rennie, which was overlooking the river Blackwater in North Cork. And in the second place இருக்குல்லையா, அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா there was a oak tree which is popularly known as Spencer's Oak. Okay, இந்த Spencer's Oak அப்படிங்கிற ட்ரீ வந்து ரொம்ப முக்கியமான ட்ரீ. ஏன்னா it is believed that Spencer sat under this tree and wrote the Faerie Queene. Okay, Faerie Queenல ஒரு பகுதியை வந்து அந்த ட்ரீக்கு அடியில் அமர்ந்து தான் எழுதினாரு. ஆனா இன்னைக்கு அந்த ட்ரீ வந்து is completely destroyed in 1960 because of lightning அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஓகே, இதற்கப்புறம் அவருடைய ரைட்டிங் கரியரை பத்தி பார்க்கும் பொழுது we find that அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஒர்க்? The Faerie Queene. The first 3 books were published in 1590. 1590 முதல் 3 புக் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. And he received a pension of 50 pounds from Queen Elizabeth. ரொம்ப கம்மியான அமௌண்ட். அவர் எதிர்பார்த்தது பெரிய விஷயம். ஆனா அவருக்கு கிடைச்சது ஒரு சின்னதா ஒரு பென்ஷன், இயர்லி பென்ஷன். Okay, and then Edmund Spenser was also into translation. Okay, right. ஒரு டிரான்ஸ்லேட்டரும் கூட, எட்மண்ட் ஸ்பென்சர் ஒரு டிரான்ஸ்லேட்டரும் கூட. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாக்கிம் டி பியூலே அவருடைய சானட்ஸை என்ன பண்ணாரு? இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு. ஓகே, அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதற்கப்புறம் 1596 அடிக்கடி நெட்ல கேட்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, this work 1596 எட்மண்ட் ஸ்பென்சர் wrote a pamphlet, a prose pamphlet known as A View of the Present State of Ireland. A view of the present state of Ireland. While he was in Ireland, he was giving a report about Ireland to the English authorities. This man was having a very strong prejudice against Irish people. அவருக்கு முற்சார்பு எண்ணம் அதிகமாக இருந்தது. அங்க இருக்க ஐரிஷ் பீப்புள் மேல ஒரு பெரிய பற்றுதல் இல்லை. அதனால என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was speaking against the Irish people. என்ன சொன்னாருன்னா, இந்த ஐரிஷ் பீப்புளுக்கு என்ன பத்தாது, ஒரு சில அவங்களுக்கு மேனரிசம் பத்தாது. அவங்களுடைய லாங்குவேஜ் வாஸ் நாட் சோ கிரேட். ஐரிஷ் லாங்குவேஜ் சரியில்லை. அவங்களுடைய கஸ்டம் சரியில்லை. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணணும்? either they should be taught English language and English culture, or they should be punished. Sir Balaji sir, yeah, thank you. கொஞ்சம் மைக் இது பண்ணிக்கணும். ஓகே, ரைட். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, he wanted to culture or civilize the Irish people. ஓகே, அந்த ஐரிஷ் பீப்புளை நம்ம கல்ச்சர் பண்ண வேண்டியது இருக்கு
அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அவர் அந்த ஒர்க்ல கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ஒர்க் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு இல்லை, அதனால நமக்கு வந்து சும்மா ஒரு ஹிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நவ் அவருடைய டாட்டரை பத்தி, அவருடைய சன்ஸை பத்தி நமக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா கூட நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா இது எல்லாமே வேரியிங் இன்ஃபர்மேஷன் தான், அதனால இதை பத்தி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹி ஹேட் 2 children. ஓகே, அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்களுடைய பேரு என்ன அப்படின்னா, ஓகே, அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேரு ஓகே மெக்காபாய்ஸ் சில்டே, whom he married in 1579. அண்ட் இந்த 1579 தான் அவர் வந்து ஸ்பென்சர்ஸ் கேலண்டர் பப்ளிஷ் பண்ணாரு அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த இருவருக்கும் 2 பிள்ளைகள் இருந்தாங்க அப்படிங்கிறது இருக்கு. 1594 எட்மண்ட் ஸ்பென்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஷி died, and then என்ன பண்றாரு, he again remarried Elizabeth Boyle. who is Elizabeth Boyle அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிசபெத் பாயில் was a relative of Richard Boyle, the first Earl of Cork. காக் அப்படிங்கிற மாகாணத்தினுடைய earl. அவர் அந்த ஏரியாவுடைய பிரபு. அந்த பிரபுவுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் இஸ் எலிசபெத் பாயில். ஸோ அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் முடித்தார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதுல நமக்கு ஒரு க்ளோஸான இன்ஃபர்மேஷன் நம்ம நோட் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த எலிசபெத் பாயிலுக்காக அவர் எழுதுனதுதான் அமரட்டி அப்படிங்கிற அந்த சானட் சீக்வென்ஸ். அமரட்டி இஸ் a sonnet sequence. ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம நோட் பண்ணி வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, this is the first sonnet sequence in English literature. Am I right? Amoretti? Yes, sir. No, sir. Philip Sidney, Astrophil and Stella is one. Okay, yeah. Philip Sidney's Astrophil and Stella அப்படிங்கிறது இருக்கு. Okay. Philip Sidney, does he date before Edmund Spenser or after Edmund Spenser? Are they contemporaries? Edmund Spenser, yeah? No, I'm posing certain questions so that I can cull out some information from you. Sir Philip Sidney and Edmund Spenser, are they somehow related? Yes, sir. They are contemporaries. Yes, They are contemporaries. Yeah, both are related, and அந்த ஆஸ்பெக்ட்லயும் நீங்க கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அதனாலதான் நான் இங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட்டட் இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமரட்டி எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் சானட் சீக்வென்ஸா இருக்கோ, ஓகே, விச் இஸ் டெடிகேட்டட் டு எலிசபெத் பாயில். ஓகே, அப்போ அமரட்டியுடைய கண்டென்ட், அமரட்டி இஸ் a sonnet sequence. sonnet அப்படின்னா 14 lines, what to say, stanza. It's a Italian what to say, import. இட்டாலியில இருந்து இங்கிலீஷுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்டான்ஸா ஃபார்மேட். இப்போ அமரட்டியில டோட்டல் நம்பர் ஆஃப் சாங்ஸ் என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும், அது பின்னாடி நம்ம வரும். ஓகே, அப்ப அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ அமரட்டி நம்ம பார்க்கும் பொழுதே நீங்க பிலிப் சிட்னியுடைய ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா அப்படிங்கிற ஒர்க்கையும் நீங்க மைண்ட்ல ஃபிட் பண்ணி வச்சுக்கணும். இப்பதான் நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். தி செகண்ட் ஒன் இஸ் ஒரு மேரேஜ் சாங் ஒன்னு எழுதினாரு, and he named it as Epithalamion. Epithalamion and Prothalamion both are of odal nature. They are odes. O-D-E-S. What do you mean by ode? Lyric addressed to a abstract. Okay, very good. Ode is basically a Greek import. கிரேக்கத்திலிருந்து இங்கிலாந்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்டான்ஸா ஃபார்மேட். இட்ஸ் அ போயட்ரி ஃபார்மேட், ஓடு. அது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிட்டன் இன் ஃபார்மல் ஸ்டைல், அட்ரஸிங் what to say, it is written in formal style, in eloquent style, in decorative using decorative language, and normally it is to celebrate a hero, ஒரு பெரிய ஹீரோ, அந்த ஹீரோவுடைய விக்டரி மார்ச். அண்ட் சம்டைம் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் டு டிஸ்கிரைப் ஃபேமஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் ஆல்சோ. என்ன அப்படின்னா அது ரொம்ப ஃபார்மலா
டிஸ்கிரிப்டிவா இருக்கணும், ரொம்ப ரிச்சா இருக்கணும், லாங்குவேஜ் இருக்கணும். எப்பொழுதும் போல அதுல கொஞ்சம் அல்யூஷன்ஸும் இருக்கணும், மித்தாலஜிஸ் நிறைய இருக்கணும். அண்ட் எட்மண்ட் ஸ்பென்சரை பத்தி இன்னொரு இன்ஃபர்மேஷன் மறக்கிறதுக்கு முன்னாடி, எல்லாமே இந்த டெக்ஸ்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன், இருந்தாலும் மறப்பதற்கு முன்பு என்ன அப்படின்னா, this man is known for the usage of archaic language. He is known for the usage of, I'm putting it, I'm typing it, archaic language. What do you mean by archaic language? Old English. Very old English. Okay, he was using very old form. Why did he use archaic language அப்படின்னு கேட்டீங்கன்னா, to make his work appear like a classic. தன்னுடைய ஒர்க் வந்து கிளாசிக்காக காட்சி அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணாரு, ஓல்டு அவுடேட்டட் இங்கிலீஷ்ல எழுதினாரு. ஏன் அப்படின்னா, அவருடைய பொறுத்த மட்டும் சார்ஜருடைய ஸ்டைலுக்கு தன்னுடைய ஸ்டைலை கொண்டு போய் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. ஏன் அப்படின்னா, யாருதான் கிளாசிக் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜாம்பவான் யாரு அப்படின்னா சார்ஜர். அப்ப சார்ஜருடைய ஓல்டு இங்கிலீஷ் ஸ்டைலையே இவரும் ஃபாலோ பண்ண முயற்சி செய்தார். ரெண்டாவது, அவர் எதற்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, ஃபார் ஹிஸ் மித்தாலஜிஸ். ஃபார் ஹிஸ் மித்தாலஜிஸ். ஓகே, அவரு நிறைய மித்தாலஜிஸ உள்ள தன்னுடைய ஒர்க்ல கொண்டு வந்தார். ஏன் அப்படின்னா, இவர் வந்து பேசிக்கலி ஹி வாஸ் அ கிளாசிசிஸ்ட். அதனால நிறைய மித்தாலஜிக்கல் ரெஃபரன்சஸ் were brought into his work. இந்த மாதிரி அப்பப்ப இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த டெர்மினாலஜிஸ் பார்த்துட்டு நீங்க வேற மாதிரி ஆஃப் ட்ராக் போயிடாதீங்க. மித்தாலஜி அப்படின்னா இந்த டேர்ம் வந்து ரோலண்ட் பார்ட்ஸோட கனெக்ட் ஆனது, அதை தெரிஞ்சு வச்சு. கிரிட்டிசிசத்துல மித்தாலஜி அப்படிங்கிற ஒர்க் வாஸ் ரிட்டன் பை ரோலண்ட் பார்ட்ஸ். நமக்கு இங்க என்ன அப்படின்னா, எட்மண்ட் ஸ்பென்சர் வாஸ் நோன் ஃபார் யூசிங் டூ மெனி மித்ஸ். ஓகே, நவ் நமக்கு ரிகார்டிங் த டெத் ஆஃப் எட்மண்ட் ஸ்பென்சர் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எட்மண்ட் ஸ்பென்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, டியூரிங் த 9 years war in 1598, ஐரிஷ் ஹிஸ்டரியில 9 years war அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த 9 years warல என்ன பண்றாங்க, இந்த இயர் 1598 நீங்க போயிட்டு 9 years war அயர்லாந்து அப்படின்னு போட்டு எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இயர்ல அந்த 9 years war ப்ராக்ரஸா நடந்து கொண்டு இருக்கும் பொழுது 1598ல ஸ்பென்சர் வாஸ் driven away from his home in Ireland. அயர்லாந்துல இருந்து இங்கிலாந்துக்கு ஓட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அவருடைய அந்த காசில், his castle at Kilcolman was burnt, and there is another information அப்படின்னா, one of his infant child was burnt there. தன்னுடைய பிள்ளையை விட்டுட்டு கூட உயிருக்காக என்ன பண்ணிருக்காரு இவரு, அங்க இருந்து அயர்லாந்துல இருந்து தப்பி பிழைத்தோம் என்று இங்கிலாந்துக்கு ஓடி வந்தாரு. அவர் லண்டனுக்கு வந்தாரு. and there it is stated that okay, at the age of 46 or 47 he reached Westminster, and there he was in a inn when he passed away, and then he was buried in Poets Corner in Westminster Abbey அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். சரியா? Now இப்போ we will get a glimpse of his works. What are the works written by Edmund Spenser? இது வந்து chronological ஆர்டர்ல போடல, இதெல்லாம் நான் கேதர் பண்ணணும், அதை அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருந்து அந்த chronological ஆர்டர்ஸ் எடுத்து போட்டிருக்கிறேன். நீங்க இது எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். நீங்க இந்த ஃபைலுமே நான் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல போட்டுறேன். நீங்க எடுத்து உங்களுக்கு தகுந்தாப்புல ரீமாடிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, shall we get to know the works of Edmund Spenser? Are you with me, teachers? இங்க இருக்கீங்களா? Shepherd's Calendar, sir. Yes, yeah, Shepherd's Calendar was published. And Fairy Queen.
எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட். அதை பத்தி எல்லாமே ஒரு ஷார்ட்டா ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, எட்மண்ட் ஸ்பென்சர்ஸ் த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். ஷெப்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னாவே this is in the form of a pastoral work. Pastoral, the setting is pastoral. Pastoral na country setting. Okay, okay. So இந்த ஒர்க்குக்கு சோர்ஸா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the source for Shepherd's calendar is Virgil's first work, that is Eclogue. Okay, the Virgil's first work. Virgil இருக்காரு இல்லையா, இட்டாலியன் ரைட்டர் Virgil இருக்காரு, அவருடைய first work was titled Eclogue. Eclogue அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரு ஒரு கண்ட்ரி செட்டிங்ல ஒரு ஒரு போயட்ரி எழுதியிருந்தாரு, எக்லாக்னு சொல்லிட்டு. இட் இஸ் இன் a series of pastorals, pastoral poetry. சிம்பிளா இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கும் போது, pastoral poetry. Yeah, this is pastoral poem written by Edmund Spenser. அப்ப இதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there will be description of the rural countryside, and there will be shepherds and the friendship between shepherds, and there will must be some tragic events. அப்படி tragic events இருந்துச்சுன்னா அது pastoral elegy-ஆ மாறிடும். அப்புறம் there is a shepherd who is actually clamoring for a lady. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கும். அப்ப இந்த புக்ல மொத்தம் எத்தனை எக்லாக்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, there were 12 eclogues. Okay, there were 12 eclogues இருந்தது. 12 eclogue இந்த போயத்துல இருந்தது. 12 eclogue அப்படின்னு கேட்டீங்கன்னா, what is an eclogue அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a poetry form which was popularized by Virgil. அந்த eclogue அப்படிங்கிறத பத்தி நீங்க ஒரு சின்னதா ஒரு ஸ்டடி பண்ணி வச்சிருங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா you will be able to gather more information. நீங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போன you will get you will slightly move above others. அப்படிதான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எப்பொழுதுமே இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா 12 eclogues அப்படின்னா 12 செக்ஷன்ஸ் இருந்தது. ஒவ்வொரு செக்ஷனும் இட் ரெப்ரசன்டட் 12 months of the year. ரொம்ப சிம்பாலிக்கா அவர் என்ன பண்ணியிருந்தாரு, அந்த போயட்ரியே சிம்பாலிக்கா மாத்தி இருந்தாரு. 12 மாசத்துக்கு ஒவ்வொரு மாதத்தையும் குறிப்பதாக ஒரு எக்லாக். அந்த ஒவ்வொரு எக்லாகுமே ஒவ்வொரு மாதத்தின் பெயர்கள் அதை தாங்கி இருந்தன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது. ஓகே, இப்ப இந்த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர்ல ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் பர்சன் காலின் கிளவுட் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான். அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is a shepherd. இந்த கேரக்டர் வந்து was a character originally developed by Edmund Spenser அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, no, this character was already present in the works of John Skelton. Okay, John Skelton developed a folk character by name Colin Cloud. அந்த கேரக்டரை இவர் என்ன பண்ணாரு, எடுத்து தன்னுடைய ஒர்க்குக்கு ஹீரோவா மாத்தி பயன்படுத்தினாரு. அப்ப அவரு வந்து அந்த காலின் கிளவுட் அவருடைய லைஃப பத்தியது. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்ல எட்மண்ட் ஸ்பென்சர் வாண்டன்லி யூஸ்டு ஆர்கேயிக் ஸ்பெல்லிங், நிறைய ஓல்ட் இங்கிலீஷ் எழுதினாரு. ஏன் அப்படின்னா, he wanted to connect his literary work with medieval literature and to Geoffrey Chaucer. Okay, Geoffrey Chaucer, the father of English literature, ஓடு தன்னுடைய ஒர்க் வந்து நினைவு கூற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஸ்டைல அவர் ஃபாலோ பண்ணாரு. அதற்கப்புறம் இந்த ஒர்க்ல தான் for the first time the word sarcasm was used for the first time அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நான் கேதர் பண்ணியிருக்கிறோம். இது எல்லா இடங்களையும் இருக்கு. நம்ம நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். ஓகே, நவ் என்ன அப்படிங்கிறதுனா அடுத்த ஃபேமஸான ஒர்க் என்ன? What do you see on the screen? The Fairy Queen. Fairy Queen பார்த்தோம்னா டக்குன்னு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, the first 3 books உடைய publication dates கேட்பாங்க. The first 3 book was published in 1590 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. The second set, that is 4, 5, 6 together were published in 1596, 6 years கேப்ல. இதற்கப்புறம் ஏற்கனவே நான் டெஸ்ட்ல கொடுத்த அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, all the 6 books together
When was it published? When was it published? All the 6 books together. பார்க்கலாம் நீங்க அலர்ட்டா இருக்கீங்களா, அப்டேட்டடா இருக்கீங்களான்னு உங்களை அடிக்கடி டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. எஸ் மேம், கொஞ்சம் மைக் ஆன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் ஆன்சர் சொல்லுங்க. All the 6 books together as one volume. 1602. 1609. 1609. அதுதான் authentic publication அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் வந்து எத்தனை புக் எழுதணும்னு நினைத்தாரு? மொத்தம் 12 புக் எழுதணும்னு நினைச்சாரு. ஆனா அவரால இட் இஸ் அன்பினிஷ்டு ஒர்க் பை எட்மண்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அடிக்கடி நெட்ல கேட்ட ஒரு கொஸ்டின். This is considered to be unfinished work by Edmund Spencer. அவரு முடிக்க முடியாமல் விட்டாரா இல்ல அவரு வேண்டான்னு விட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத டிஸ்பியூட். நமக்கு தேவை என்னன்னா மொத்தம் 6 புக்கு தான் நம்ம கையில இருக்கு. 7வது புக்கு ஒண்ணு இருந்திருக்கு. அதுல ஒரே ஒரு ஃபிராக்மெண்ட் மட்டும் நம்ம கிட்ட இருக்கு. அந்த ஃபிராக்மெண்ட் உடைய பேர் என்ன? வாட் இஸ் த canto name? Mutability canto அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப நமக்கு இந்த ஒர்க்ல தான் this is one of the longest work in English literature. and நமக்கு தெரிந்த விஷயம் என்ன அப்படின்னா this is considered to be the second national epic of England. Second national epic. அப்ப first national epic எது? Beowulf உடைய author. Who is the author of Beowulf? Anonymous. Very good, anonymous author. And it was written in the backdrop of என்ன backdropல எழுதுனாங்க? It is also called அதனுடைய தீம் வந்து அட்வென்ச்சர் தான். அண்ட் அதனுடைய தீம் வந்து நேஷனலிசம், ரைட்? அது எந்த செட்டிங்ல எழுதப்பட்டது? ஸ்காண்டினேவியன் எபிக். ஸ்காண்டினேவியன் எபிக். ஏன் அப்படின்னா அது ஸ்காண்டினேவியா ரீஜன்ல இருந்து தான் நமக்கு ஹீரோ வர்றார், Beowulf. அதனால இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஸ்காண்டினேவியன் எபிக். அந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு இருக்கு. அண்ட் இந்த ஒர்க்கை பத்தி சொல்லும் பொழுது இட்ஸ் an allegorical work. Okay, and it is in praise of Queen Elizabeth the First. அவர் வந்து குயின் எலிசபெத் மீது ரொம்ப பெரிய பற்று வச்சிருந்தாரு. அதனால அவரு அந்த ஒர்க்கை எலிசபெத்துக்கு டெடிகேட் பண்ணாரு. அண்ட் இந்த ஒர்க்குடைய ஸ்பான்சர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் Sir Walter Raleigh. And the first 3 books of Faerie Queene was actually presented to Queen Elizabeth in the year 1589. 1589வது ஆண்டு தான் அந்த ஃபர்ஸ்ட் 3 புக்ஸ் பிரசன்ட் பண்ணாங்க. யார் மூலியமா பிரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா Sir Walter Raleigh மூலியமாக. இதனால ஸ்பென்சருக்கு என்ன ஆதாயம் அப்படின்னா அவருக்கு லைஃப் டைம் பென்ஷன், ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு 50 pounds பென்ஷன் கொடுக்கப்பட்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கப்படலாம். அடுத்தது நமக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு. என்ன அப்படின்னா A View of the Present State of Ireland அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்கு. அண்ட் இந்த ஒர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1596. அது எழுதப்பட்டது என்னவோ 1596வது வருடம். ஆனா பப்ளிஷ் பண்ணப்பட்டது ரொம்ப லேட்டா. And what is the nature of this work அப்படின்னா it was a pamphlet. அப்படின்னா துண்டு பிரசுரமாக எழுதப்பட்டது. எதுக்காக அப்படின்னா ஸ்பென்சர் ஆஸ் an administrator, அவரு அயர்லாந்துல அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தாரு, இங்கிலாண்ட ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கிலீஷ் கவர்மெண்ட் should establish control over Ireland. And Ireland is uncivilized, and it is the duty of English people to civilize the Irish people. ஒருவேளை அவங்க ஐரிஷ் பீப்புள் வந்து கொஞ்சம் அடமெண்டா இருந்தாங்கன்னா we should use violence to bring them down. ஒருவேளை அவங்க ரொம்ப அடமெண்டா இருக்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டோம்னு சொன்னாங்கன்னா
நம்ம என்ன பண்ணணும், அவங்கள அடிச்சாவது திருத்தணும். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்ல பாத்தீங்கன்னா ஐரிஷ் பீப்புள்கிட்ட நிறைய ஈவல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஐரிஷ் பீப்புள்கிட்ட நிறைய ஈவல்ஸ் இருக்கு. என்னென்ன ஈவில் அப்படின்னா, their law was not good, their customs was not good, and their religion was not good. Okay, the language, the law of the Irish people was not up to the mark. The customs of Irish people were not up to the mark. The religion of the Irish people was not up to the mark. அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னாரு. இதுல உள்குத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, predominantly Irish people were Catholics, Roman Catholics. And Edmund Spencer, what was his religious affiliation? Protestants. He was a Protestant. He was a Protestant. And because of Edmund Spencer, there was a lot of problem in Ireland. அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்ம கையில இருக்கு. ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் 1591ல சார் எல்லாமே கொஞ்சம் இயர்ஸ் வந்து ஓவர் லேப் ஆகும். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் லாங் போயம்ஸ். இதற்கு அப்புறம் பேச போறது கொஞ்சம் ஷார்ட் போயம்ஸ். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் 1591 there was a collection of poems titled Complaints. A short title is Complaints. Okay, அது வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷம் வந்து 1591. அதுக்கப்புறம் 1595ல எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து 2 ஒர்க் பப்ளிஷ் பண்ணாரு. ஒன்னு வந்து அமெரிட்டி, இன்னொன்னு எபிதெலாமியன். ஓகே, அமெரிட்டி அண்ட் எபிதெலாமியன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு அவருடைய ஸ்டைலை பத்தி ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் இருந்தாலும் கொஞ்சம் திருப்பியும் ரீகால் பண்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களும் கலெக்ட் பண்ணி இங்க உங்களுக்கு ரீடிங்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் பாட்டுக்கு ஃப்ளோவா அப்படி அடிக்கணும்னா நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடலாம். பட் உங்களுக்கு கான்கிரீட்டா ஏதாவது படிக்க வேணும் இல்லையா, அதனால நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கேதர் பண்ணி போட்டிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எட்மண்ட் ஸ்பென்சர் வாஸ் அ இன்னோவேட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, he was a stylist. That is a term which we need to use. He was a stylist. stylist. Okay, he was a stylist. And the stylist என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he created a new stanza form called Spenserian stanza. Okay, what is Spenserian stanza அப்படின்னு கேட்டீங்கன்னா, there should be iambic pentameter and the final line should be என்னவா இருக்கணும்? The final line should be iambic hexameter. Iambic pentameter அப்படின்னா எத்தனை ஃபீட் இருக்கணும்? 5 feet with stressed followed by unstressed syllable. Yeah, stressed syllable. Stressed or unstressed? Unstressed followed by Yeah, unstressed followed by stressed. அந்த மாதிரி அந்த 2 syllable இருக்கணும். அதே மாதிரி 5 பேர் இருக்கணும். அப்பதான் iambic pentameter அப்படின்னு இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை லைன்ஸ்? டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை? ஒரு ஸ்டான்ஸால எத்தனை லைன் இருக்கணும்? 9 stanza 9 lines. அந்த 9th லைன் வந்து ஆக்சுவலி இட்ஸ் அலெக்சாண்ட்ரைன். அலெக்சாண்ட்ரைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அலெக்சாண்ட்ரைன் வாஸ் a French import. Alexandrine was a French import, whereas iambic pentameter was imported from in the country. It was imported from Italy. It was from Italy. இட்டலியில இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு மீட்டர் தான் iambic pentameter. Alexandrine அப்படிங்கிற அந்த மீட்டர் வந்து it came from the French world. இப்ப நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல சொல்லிட்டு போயிடலாம். என்ன அப்படின்னா, iambic pentameter அப்படிங்கிற இந்த மீட்டர் predominantly was used only for அகம் லிட்ரேச்சர். நம்ம தமிழ்ல சொல்லணும்னா அக இலக்கியத்திற்கு மட்டுமே உரித்தான அந்த மீட்டர் இஸ் iambic pentameter. It is only meant for private sphere. Private emotions குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மீட்டர் இஸ் iambic pentameter. ஏன் சார் இதை இங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா இந்த அயாம்பிக் நம்ம எட்மண்ட் ஸ்பென்சரோட அயாம்பிக் பென்டாமீட்டரையும் நீங்க கிறிஸ்டோபர் மார்லோவுடைய அயாம்பிக் பென்டாமீட்டரையும் கனெக்ட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா அயாம்பிக் பென்டாமீட்டர் இங்க வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் இட் இஸ் யூஸ்ட் வித் எண்ட் ரைம். Unrhymed iambic pentameter, what is it called? Unrhymed, yeah, it's called blank verse. And the blank verse was supposed to be used only for the private sphere. ஆனா அந்த private sphere-க்கான ஒரு அந்த மீட்டரை எடுத்து ஒரு drama is supposed to be meant for the public sphere. இப்போ the private sphere-க்கான மீட்டரை எடுத்து பப்ளிக் ஸ்பியருக்கு யூஸ் பண்ண பெருமை யாரை போய் சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டோபர் மார்லோ. த மாஸ்டர் ஆஃப் பிளாங்க் வேர்ஸ். இன்னொரு கொஸ்டினும் எழுதி வச்சுக்கிறீங்களா? ஹூ கமெண்டட் தட் கிறிஸ்டோபர் மார்லோஸ் லைன்ஸ் வேர் மைட்டி வேர்ஸ் ஆஃப் மார்லோ? யார் அந்த கமெண்ட் சொன்னது? பென் ஜான்சன். யா, எக்ஸலண்ட். இப்ப அதோட நம்ம ஸ்டாப் பண்ணாம எந்த ஒர்க்ல இந்த கமெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு நீங்க ஒரு அப்படி லைட்டா ஒரு ஸ்டடி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் பி ரியலி சக்சஸ்ஃபுல். அவ்வளவுதான். நமக்கு அப்புறம் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரைம் ஸ்கீம் என்ன? வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மொத்தம் எத்தனை லைன்? 3, 6, 7, 8, 9 லைன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸ்பென்சீரியன் ஸ்டான்சா. Spenserian stanza, அதனுடைய இது இன் Spenserian sonnet, ஸ்பெசிபிக்கலி Spenserian sonnet நம்ம யூஸ் பண்ணோம்னா அதனுடைய ரைம் ஸ்கீம் இங்க இருக்கு பாருங்க. தட் இஸ் இட். இந்த ரைம் ஸ்கீம்ஸ் மட்டும் கொஞ்சம் அடிக்கடி எழுதி பார்த்து வச்சுக்கோங்க. ஏபி ஏபி பிசி பிசி சி, அதுதான் Spenserian stanza, அதனுடைய ரைம் ஸ்கீம். ஏபி ஏபி பிசி பிசி சி அப்படிங்கிறது அது Spenserian sonnet ரைம் ஸ்கீம். ஏபி ஏபி பிசி பிசி சிடி சிடி இ. இதுக்கும் ஷேக்ஸ்பியரியன் சானட்டுடைய ரைம் ஸ்கீமுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க பக்கத்துல ஒரு டேபிள் போட்டு எழுதி வச்சீங்கன்னா யூ வில் நோ ஹவு Spenserian sonnet was helpful for William Shakespeare to come out with his own sonnet rhyme scheme. சரியா? அந்த மாதிரி ஒரு டேபிளையும் பக்கத்துல போட்டு வச்சுக்கோங்க. ஏபி ஏபி அது ஒரு குவாட்ரைன், பிசி பிசி அது ஒரு குவாட்ரைன், சிடி சிடி அது ஒரு குவாட்ரைன், இஇ அப்படிங்கிறது தனித்து நிற்கக்கூடிய ஒரு கப்லெட். இப்ப ஷேக்ஸ்பியருடைய சானட்டோட ரைம் ஸ்கீம் என்ன? What is the rhyme scheme? AB AB CD CD AB AB CD CD EF 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 GG. இப்ப எட்மண்ட் ஸ்பென்சருக்கும் ஷேக்ஸ்பியருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அந்த இதை நான் இங்க போடுறேன். ஷேக்ஸ்பியர்ஸ் சானட்டுடைய ரைம் ஸ்கீம். Fourth line related to fifth line. Fourth line related to fifth line. இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். அத கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. couplet இப்படி தனியா நான் போடுறேன். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Quatrains are connected. யா, அந்த Spenserian sonetல பாத்தீங்கன்னா the last line இங்க பாத்தீங்கன்னா alternate lines are connected. First line, third line, second line, fourth line, அப்புறம் fourth line, fifth line. அப்ப அங்க அந்த குவாட்ரைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தனித்து நிக்காம இங்க பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர்ல ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இது வந்து ஒரு தனி குவாட்ரைனா போயிடுது. This is one quatrain. This is another quatrain. They are not at all connected. Okay, they are not at all connected.
இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். Okay, they are not at all connected. This is the beauty of Shakespearean sonnet. அதுக்கு பேஸா இருந்தது வந்து Spenserian sonnet. அவ்வளவுதான். If this information has gone into your mind, then I would say this class is a grand success. அவ்வளவுதான். இதற்கு அப்புறம் the list of the works மட்டும் பார்த்துக்கோங்க. I'm just taking you into the list of the works. அது முடிச்சதுக்கு அப்புறம் we will get into Prothalamion. Okay, நம்ம list of the works என்ன இங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது the first ரொம்ப பாப்புலரான work என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா this is the translated work by Edmund Spenser. Okay, the first work is a translated work. Okay, so Edmund Spenser begins as a translator. Okay, from French sourceல இருந்து அவர் இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா the first individual work, original work by Edmund Spenser அப்படின்னா the Shepherd's Calendar. And அதை பத்தி தேடிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது என்ன அப்படின்னா he has used a pseudonym for the publication of Shepherd's Calendar. அவருடைய பென் நேம் என்ன போட்டிருக்காரு, எமரிட்டோ அப்படிங்கிற ஒரு சூடோனிம் யூஸ் பண்ணியிருக்காரு. whose pseudonym is Emerito அப்படின்னு கேட்டாங்கன்னா then you should write as Edmund Spenser's pseudonym. pseudonymனா வேற என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல? pseudonym, pen name sir. pen name. வேற ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கா pseudonymக்கு பதிலா? pen name அப்படிங்கிறது ஒரு வேர்டு இருக்கு. ஓகே, சூடோ மீன்ஸ் ஃபால்ஸ் நேம். அப்ப தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு, ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், இந்த ஒர்க் சரியா போய் ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஒரு ட்ரையல் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ அதே இன்ஃபர்மேஷன் மட்டும் இதை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இது 2-3 ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 ஃபைல் படிச்சிங்கன்னா 4-5 புக்ஸை ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஈஸியாக கிடைச்சிரும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணோம், அவ்வளோதான். Now Fairy Queen, first 3 books in the year 1590 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் பை வே ஆஃப் ரீகாலிங். அதுக்கப்புறம் திஸ் இஸ் அ ஃபுல் டைட்டில். நம்ம ஏற்கனவே சொன்னோம் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கை 1590ல பப்ளிஷ் பண்ணாருன்னு. இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்குள்ளார என்னென்ன போயம்ஸ் இருந்தது அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு இங்க இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்படுற கொஸ்டின் என்ன அப்படின்னா மதர் ஹப்பர்ட்ஸ் டேல் அப்படிங்கிற ஒர்க்கை யாரு எழுதுனா அப்படின்னு கேட்குறாங்க. அது எழுதுனது வந்து எட்மண்ட் ஸ்பென்சர். இட் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் கலெக்ஷன். ஓகே, கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன்ல ஒரு ரொம்ப ஃபேமஸான போயம் தான் போப்போயா ஆர் மதர் ஹப்பர்ட்ஸ் டேல் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்கு. அதற்கப்புறம் யூ ஹாவ் another famous work என்ன அப்படின்னா Axios, a translation of pseudo-Platonic dialogue from the original ancient Greek. Greekல இருந்து ஒரு ஒர்க்கை வந்து ஒரு இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாரு. And then he wrote an elegy. Okay, and the title of the elegy is Daphineida. This is one of the elegies written by Edmund Spenser. அதற்கப்புறம் Amorati and Epithalamion published together. இன்னைக்கு நீங்க எபித்தலாமியன் டெக்ஸ்ட தனியா தேடி பாத்தீங்கன்னா புக்ல ஏதாவது ஒரு புக்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா Amorati and Epithalamion அப்படிங்கிற ஒரு புக் தான் கிடைக்கும் நமக்கு. அதுல ரெண்டுமே டுகெதர் இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1595. ஓகே, அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான எலிஜி இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், a very famous elegy என்ன அப்படின்னா Astrophel. Okay, was elegy, a pastoral elegy upon the death of the most noble and valorous knight Sir Philip Sidney. Sir Philip Sidney-க்காக எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதிய ஒரு ஒர்க் வந்து ஆஸ்ட்ரோஃபெல். சரியா? இப்போ நம்ம உடனே ஒரு கொஸ்டின் கேட்போம். என்ன கொஸ்டின் நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கொஸ்டின் இருக்கலாம் என் சைட்ல இருந்து?
Sir Philip Sidneyக்காக எட்மண்ட் ஸ்பென்சர் ஒரு ஒர்க் வந்து டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு. தட் இஸ் அ பாஸ்டரல் எலிஜி. அப்ப இன்டர்ன் சர் பிலிப் சிட்னி ஏற்கனவே ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து எட்மண்ட் ஸ்பென்சருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கணும். Have you any information regarding that? Which an apology for poetry, yeah, ma'am. Are you sure about it? Defense of poetry. இல்ல அதேதான் கரெக்ட் தான். அதுக்கு ஆமா சார் அப்படின்னு சொல்லணும். டைட்டில் வந்து அப்பாலஜி ஃபார் போயிட்ரி தான். டிஃபென்ஸ் ஆஃப் போயிட்ரி அப்படின்னு சொன்னீங்கன்னா சம்டைம் இட் இஸ் மிஸ்லீடிங். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டிஃபென்ஸ் தான், அதுக்கு இன்னொரு பேர் டிஃபென்ஸ் ஆஃப் போயிட்ரி தான். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தே கன்ஃபியூஸ் இட் வித் வாட் இஸ் இன்னொருத்தர் எழுதியிருக்காரு அப்பாலஜி ஃபார் வாட் இஸ் டிஃபென்ஸ் ஆஃப் போயிட்ரி. யாரு? ஷெல்லி சார். ஷெல்லி. பிபி ஷெல்லி ஹஸ் ரிட்டன். அதோட நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அந்த டைட்டில். அப்ப which work was dedicated by Sir Philip Sidney to Edmund Spenser அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டு அந்த ஆன்சரையும் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த ரைட்டர் படிக்கும்போது அந்த ரைட்டரையும் நீங்க கம்பைன் பண்ணிக்கணும். எந்தெந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த ரைட்டர்ஸ் எல்லாம் இந்த ரைட்டரோட கனெக்ட் ஆவாங்க, எப்படி கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் will be a comprehensive preparation. அதுக்கப்புறம் ஏற்கனவே நமக்கு வந்து ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர்ல ஹீரோவா ஒருத்தர் இருந்திருக்காரு. யாரு அப்படின்னா காலின் கிளவுட். அந்த காலின் கிளவுட்டை வச்சு இன்னொரு ஒர்க் எழுதினார். என்ன அப்படின்னா காலின் கிளவுட் கம் ஹோம் அகெயின், published in 1595. Okay, and then there was another work called Four Hymns, published in 1596. அதற்கப்புறம் புரோத்தலாமியன் was published in 1596. அதே இயர்ல புரோத்தலாமியன். அதே இயர்ல பாத்தீங்கன்னா books 4, 5, 6 of Fairy Queen were also published. அதற்கப்புறம் you have a very famous work, Babel. Okay, Babel. It's a poem dedicated to Louis Leonard's The Commonwealth of Venice அப்படின்னு ஒரு ஒர்க் இருந்தது. அந்த ஒர்க்குக்கு வந்து ஒரு ப்ரிஃபெஸா ஒரு போயம் எழுதி கொடுத்தாரு. அந்த போயமுடைய டைட்டில் வந்து பாபெல். இந்த ஒர்க்ஸ் எல்லாமே சும்மா அப்படியே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு these works were published during the lifetime of Edmund Spenser. Okay, அப்ப after his lifetime எதெல்லாம் பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 cantos of mutability in 1609. They were published along with the reprint of Fairy Queen. அப்புறம் okay, in 1611 the first folio edition of Spenser's collected work. folio அப்படின்னா ஃபுல் நம்ம what is it நம்ம ஃபுல் ஸ்கேல் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் ஸ்கேல் பேப்பரை அந்த எடிஷன் இட்ஸ் கால்டு folio. ஓகே, ஒரு பேப்பரை அந்த மடிக்கிறத வச்சுதான் folio, quarto அப்படின்லாம் வரும். ஓகே, அடுத்தது in 1633 a view of the present state of Ireland. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த ஒர்க்கை வந்து 1633 தான் it was first time published. And with that I think we have come to the end of the author introduction. இங்க நான் ஒரு break போடுவோம். I will break for 5 minutes. I'll stop the recording here and அது ஒரு வீடியோவா போடுவோம். அடுத்தது we will come with another video on prothalamion. Okay.